ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் தியானிக்கலாம். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட கணவர்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் குடும்ப வாழ்விலே அவர்களுடைய உறவுகள் சீராக இருந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ்ந்தால், சபையும் அப்படிப்பட்டவர்களால் கட்டப்படும் பொழுது அது பிரச்சனையின்றி அருமையாக வளரக்கூடும் என்பதற்காக தேவன் பேதுருவின் மூலமாக மனைவிகளுக்கும் கணவன்மார்களுக்கும் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு கணவன் ரட்சிக்கப்படாமல் அவர் வழியில் அவர் நடந்துக்கிட்டு இருப்பார். மனைவி ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க அப்படி இப்படி இருன்னு சொல்லி கணவனிடத்தில் போதனைகளை சொல்லி ஏதாவது பயமுறுத்தி கொண்டோ அல்லது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி போதனை செய்தாலோ அவர்கள் திருந்த மாட்டார்கள். அவர்களை திருத்துகிறதற்கு, அவர்களை நல்வழிப்படுத்துகிறதற்கு போதனை தேவையில்லை. நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. பயபக்தியோடு கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவங்க பார்க்கணும் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய மனைவி சாராளை குறித்து 6வது வசனத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. சாராளம்மா ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லி, பழைய நாட்களிலே தங்களுடைய கணவன் பெயரையே கேட்டால் சொல்லுகிறதற்கு அத்தனை கூச்சமாய் இருந்த இந்த தேசத்தில் சொல்ல மாட்டார்கள் பேரை. ஆனால் இன்றைக்கு எப்படியோ கணவனை கூப்பிடுகிற மரியாதை இழந்த ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயரை சொல்லி கூப்பிடுகிறது, வாடா போடா என்று கூப்பிடுகிற ஒரு நாட்களிலே வாழ்கிற நமக்கு இங்கே பேதுரு சொல்லுகிற ஆலோசனைகள் முக்காலத்திற்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு ஆலோசனைகளாக இருக்கிறது. சாராள் ஆபிரகாமை கணவனை ஆண்டவன் என்று சொல்லி அவள் கீழ்ப்படுகிறாள். ஏன்? ஆண்டவர் தான் சபைக்கு ஒரு தலைவராக இருக்கிறார், அல்லது குடும்பத்துக்கு தலைவனாக கணவன் இருக்கிறான், புருஷன் இருக்கிறான். எப்படி சபைக்கு ஆண்டவர் தலையாக இருக்கிறாரோ அதே போல் குடும்பத்திற்கு புருஷன் தலையாக இருக்கிறபடினாலே அவனை எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியும்படியாக இங்கே ஆண்டவரிடத்திலிருந்து பேதுருவின் மூலமாக ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. பிரசங்கம் பண்ணி அவர்களை ஆதாயப்படுத்த முடியாது. உன் கற்புள்ள நடக்கையினால், நீ அமைதியாக இருந்து நீ செய்கிற காரியத்தினால, நீ அடங்கி இருந்து செய்கிற காரியத்தினால் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று இங்கே பேதுரு எழுதுகிறார். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இன்றைக்கு ஆடைகள் நிர்வாணத்தை மூடுகிறதற்கும் இயற்கையின் குளிர், வெப்பம், காற்று, மாசு ஆகியவற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறதற்கும் தான் அது நம்மால் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. தொடக்கத்தில் நிர்வாணிகள் என்று கண்டுபிடித்த ஆதாமும் ஏவாளும் அவர்கள் ஆடையை அவர்கள் ஏற்படுத்தி அதிலே தோல்வி அடைந்தார்கள். ஆண்டவர் தான் அவர்களுக்கு தோல் உடையை உண்டாக்கி ஆதியாகமம் 3:21 பார்க்கிறோம். அவருடைய நிர்வாணங்களை ஆண்டவர் மூடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நிர்வாணங்களை காட்டுகிறதற்கு நம்ம ஆடைகள் அணியக்கூடாது, நிர்வாணங்களை மூடுகிறதற்கு ஆடைகளை நாம் அணிய வேண்டும். எதிர்பாலரை கவருகிற ஆடைகளை அணியக்கூடாது, இடரலை ஏற்படுத்தக்கூடாது. இது தேவனுக்கு விருப்பமா? இது உடன் ஊழியர்கள், உடன் விசுவாசிகள், பிற மக்களை பாதிக்காமல் இருக்குதா என்று சொல்லி தேவ மகிமையை மனதில் வைத்து கொண்டு தகுதியான ஆடைகளை அணிகிறவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். மயிரை பின்னுதல் எப்படி ஒரு சாதாரண பெண்மணிகள் சாதாரணமாக மயிரை பின்னி இருப்பார்களோ, பொன் ஆபரணங்களை அணிகிற காரியங்கள், நிறைய நகைகளை சேர்ப்பதற்கு இது காலமல்ல. ஆண்டவருக்காக வாழவும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவும், ஆண்டவருக்காக கொடுக்கவும் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை உடுத்திட்டு தான் நான் இருப்பேன்,
நிறையா நகைகளை சேர்ப்பேன், இப்படி அப்படி சினிமாக்காரிகளைப் போல் என்னுடைய முடிகளை நான் மாற்றிக்கொள்ளுவேன், முடிகளுக்கு கலரிங் பண்ணிடுவேன், அப்படி பின்னுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் அலங்கரிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கணவனை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று எழுதுகிறார். இன்றைக்கு ஏசாயாவின் இடத்துல நம்ம கேட்டோன்னு சொன்னால் 3ஆம் அதிகாரம் 16 23 வரையிலும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை ஏசாயா அருமையாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 3ஆவது அதிகாரம் 16வது வசனத்தில், பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையின் மக்களை குறித்து சொல்லுகிறார், கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து அந்த விலையேறப்பெற்ற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நகைகள் கொஞ்சம் நிறையா போட்டானா கண் பார்வையே மாறிடுது. ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைச்சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்தக்கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயுத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைக்களையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார் என்று இங்கே சீயோன் குமாரத்தி எத்தனையாய் தகுதியான ஆடைகளை தகுதியான காரியங்களை அணியணும். அவங்க தவறான காரியங்களை அணிந்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் உரிந்து போடுவார் என்று ஏசாயா எச்சரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுலும் தன்னுடைய பங்கிற்கு தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதும்பொழுது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9-10 சொல்கிறாரு, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் என்று சொல்லித்தான் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தகுதியான வஸ்திரங்களை நாம் அணிந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை கற்புள்ள நடக்கையை நம்ம வெளிப்படுத்துகிறோன்னு சொன்னால் நிச்சயமாக கணவன்மார்களை போதனையின்றி அவர்களை திருப்பிக் கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் கணவன்மார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, மனைவியானவள் சரீரத்தின்படியும் பலவீனமானவர்கள், மனதின்படி அல்ல, அவர்கள் குடும்பத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆகையால் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் அமைதியாக இருக்க வேண்டும். ஆகையால் இன்னும் அவர்கள் பலவீனமாக்கப்படுகிறார்கள். மனதளவில் அவர்கள் நம்மை விட பலசாலிகளாக இருந்தாலும் கூட தேவனுடைய கட்டளையின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து இருக்க அடங்கியிருக்க வேண்டியதாகையால் இன்னும் பலவீனமாக அவர்கள் காணப்படுகிறதுனாலே அவர்களோட விவேகத்தோடு நம்ம வாழணும். ஜெபங்களுக்கு தடை வராதபடி அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், விருப்புகள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விவேகத்தோடு கூட அவர்களோடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராது. உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காணத்தை செய்யுங்கள். அவர்களை நடத்த வேண்டிய விதமாக அவருடைய பிரச்சனைகள் என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன, அவர்களுடைய பலவீனங்கள் என்ன, இவைகளை புரிந்து கொண்டு அவர்களை மதித்து அவர்களை ஊக்குவித்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்கிறதற்கு நாம் அவர்களை வழிநடத்துகிறவர்களாக இருப்போம். குடும்பத்தில் ஒரு மனைவியினுடைய அவர்களுடைய ஆடை அணிகலன்கள் எப்படி இருக்கணும், அவர்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்கணும், புருஷர்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்கணும், இப்படி குடும்பங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்படும் என்று சொன்னால் சபைகளும் எந்தவித பிரச்சனையுமின்றி சரியாக வளர்ந்து தேவனுடைய சந்திப்பின் நாளிலே, தேவனை சந்திக்கிற நாளிலே
நல்ல ஒரு மணவாட்டியாக அவரை சந்திக்க ஆயத்தமாகும். அதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.